பொதுவாகவே ராமாயணத்தில் ராவணனை வில்லனாகவும் ராமனை ஹீரோவாகவும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது உண்மையான தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த உலகத்திலேயே ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாடு ஒன்று இருந்துச்சு. அதுதான் இலங்கை. அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது, பயம்னா என்னன்னு தெரியாது, ஏன் வருமனா கூட என்னன்னு தெரியாது. அதுக்கு காரணம் அந்த நாட்டை ஆட்சி செஞ்ச ராவணன். ராவணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு அஸ்திர சாஸ்திர ஞானி, முக்கியமாக தீவிர பரமசிவ பக்தன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரண்மனை வாசல்ல ராவணனோட தங்கச்சியான சூர்பனகை மூக்கு அறுபட்டு அழுதுகிட்டே வராங்க. அதுக்கு யாரு காரணம் கேட்க அவ சொல்றா ராமன் லட்சுமணன். இப்போ ஒரு அண்ணனா அந்த அழுகையை பார்த்து அமைதியா இருந்தாதான் தப்பு, கரெக்டா? அதனால அவங்க பண்ண விஷயம் தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக சீதையை கடத்திட்டு வராரு ராவணன். உங்களுக்கு தோணலாம் இன்னொருத்தரோட மனைவியை கடத்திட்டு வர்றது தப்பு இல்லையானி. ஆனா சீதா இலங்கையில இருந்த நாட்கள் முழுக்க ராவணனோட சுண்டு விரல் கூட சீதா மேல பட்டதில்லை. அவன் நினைச்சிருந்தா ஒரு நொடி போதும் சீதாவை என்ன வேணா பண்றதுக்கு. ஆனா ராவணன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இலங்கையில சீதாவுக்குன்னு தனி மரியாதையே இருந்துச்சு. அப்படி இருக்கையில சீதாவை காப்பாத்துறதுக்காக ராமன் இலங்கை மீது போர் தொடுக்கிறாரு. அந்த சமயம் ராவணனின் தம்பியான விபீஷணன் ராமன் பக்கம் சேர ராவணனை பத்தின எல்லா ரகசியங்களும் ராமனுக்கு தெரிய வருது. இதன் மூலமா ராமன் ராவணனை அந்த போர்ல தோற்கடிக்கிறாரு. போர் முடிஞ்ச கையோடி ராமன் லக்ஷ்மணன் கிட்ட பரிசுத்தமான வீரன் நீயோ நானா கிடையாது, நேர்மையா போர் புரிஞ்ச இந்த ராவணன் தான்னு சொல்லுவாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட தாட்ல ராவணன் நல்லவரா இல்ல கெட்டவரானி?